ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மாதிரியாய் இரு. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. பவுல் தீமோத்தேவுக்கு மட்டும் சொல்லவில்லை, நமக்கும் சொல்கின்றார். நாமும் முன்மாதிரியின் ஜீவியத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பிஷப் புல்டர் ஓர் ஊழியக்காரர் ஆவார். அவர் ஆப்பிரிக்காவில் ஓர் கிராமத்திற்கு சென்று 500 தொழுநோயாளிகள் இருந்த ஓர் இல்லத்திற்கு சென்றார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் உருவம் பொறித்த தங்கச் சிலுவையை கொடுக்க விரும்பினார். முதலாவது சிலுவையை பெற வந்தவரின் இடது கை விரல்கள் அழுகியிருந்தன. அவரை பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பாயும் துர்நாற்றம் வீசக்கூடியதாயும் இருந்தது. அந்த பிஷப் அந்த நபருக்கு சிலுவையை கொடுக்கும்போது தன் கை அவர் மீது படாமல் ஒரு அங்குலம் உயர்த்தி அவரது உள்ளங்கையில் போட்டார். இது அவர் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஊடுருவி பாய்ந்தார். இங்கு 500 தொழில் நோயாளிகளோடு தன்னையும் சேர்த்து 501 என்று உணர்ந்து அங்குள்ள அனைவருக்கும் தியாக சின்னமான சிலுவையை ஒவ்வொருவரின் கையை குலுக்கி பிறகு கொடுத்தார். அவருக்கு அந்த நிகழ்ச்சி அதுபோல் செய்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்பட்டது. நான் கிறிஸ்துவின் ஊழியன், அவரைப் போல முன்மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயல்பட்டார். இதைப் போல அன்னை தெரசா தொழுநோயாளிகளின் மத்தியில் ஊழியம் செய்தபோது முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் தனக்கு கிடைத்த முதல் கிரிக்கெட் விளையாடிய பணத்தை நன்கொடையாக கொடுக்க அவருடைய இல்லத்திற்கு சென்றார். அன்னை தெரசா அவரை உள்ளே அழைத்துச் சென்றார். அவரால் அந்த கிரிக்கெட் வீரரால் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசியது. அன்னை தெரசா தனக்கு பணம் வேண்டாம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இவர்களிடம் நீங்கள் சற்று நேரம் அன்பான வார்த்தைகளை பேசினால் மட்டும் போதும் என்று கூறினார். இதை கேட்ட கிரிக்கெட் வீரரின் உள்ளம் தொடப்பட்டது. இவரை போல சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அங்கிருந்து சென்றார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு, அதிகாரிகள் தங்களுக்கு கீழ்ப்பணியாற்றும் உடன் ஊழியர்களுக்கு, தலைவர்கள் தொண்டர்களுக்கு, ஊழியர்கள் தங்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் இயேசுவையே நம் வாழ்வில் மற்ற மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க உதவும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.